யாருடைய காலத்தில் சொல்லப்பட்ட கதை என்று தெரியவில்லை. எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து வந்திருக்கும் என்பதும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் திட்டமிடல் என்ற வார்த்தையை சொல்கிற வேளையில் இந்த ஒரு நிகழ்வு எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். பல வேளைகளில் நம்முடைய முன்னோர்கள் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைய மைய சிந்தனையான தேர்ந்து தெளிந்து திட்டமிடல் என்ற அந்த சிந்தனையை சிந்திக்கிற வேளையில் இந்த ஒரு நிகழ்வு மட்டுமே போதும். நம்முடைய வாழ்வில் ஒருவேளை இந்த நிகழ்வை நீங்கள் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருந்தால் இந்த நிகழ்வு உங்களுக்கு சிறந்த மறையுரையாக இருக்கும். அது ஒரு விசித்திரமான நாடு. அந்த நாட்டில் ஒரு விதிமுறை இருந்தது. மன்னன் யாராக இருந்தாலும் 5 ஆண்டுகள் மட்டுமே அவன் அரசனாக இருக்க முடியும். 5 ஆண்டுகள் முடிந்தவுடன் அவனுடைய ஆட்சி முடிவற்ற நிலையில் பக்கத்தில் உள்ள ஒரு தீவில் அடர்ந்த காட்டிற்கு கொண்டு அவன் விடப்படுவான். அப்படி விட்டவர் யாரும் உயிரோடு திரும்பியதில்லை என்பதுதான் வரலாறு. எனவே அந்த நாடு ஒரு விசித்திரமான நாடாக இருந்தது. மன்னனாக மாறுவதற்கு எல்லோருக்கும் பயமாக இருந்தது. 5 ஆண்டுகள் சொகுசாக ஆட்சி செய்த பிறகு உன்னை எடுத்து சென்று ஒரு காட்டில் விட காட்டு விலங்குகள் உன்னை உணவாக உட்கொள்ளும், அல்லது அந்த காட்டில் வறுமையோடு நீ சாக வேண்டியது இருக்கும். இதுதான் நிலைமை. எனவே ஆண்களில் ஒவ்வொருவராக அவர்கள் சீட்டு போட்டு ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த கணமாக இந்த நாடு பயணித்து கொண்டே இருக்கிறது. கதை சொல்லப்பட்ட காலத்தில் ஒரு இளைஞனை அவர்கள் அரசனாக அந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த இளைஞன் சொல்கிறான், எனக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் விடுமுறை வேண்டும். மீதி நாட்கள் நான் நிச்சயமாக உன் நாட்டை ஆண்டு விடுகிறேன். மக்களும் ஏற்றுக்கொள்ள அவன் 5 ஆண்டுகள் அந்த மக்களை வழி நடத்துகிறான். 5 ஆண்டுகள் அவர்களை வழி நடத்திய பிறகு அவனை ஒரு படகில் ஏற்றி நாடு முழுவதும் சேர்ந்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அடர்ந்த காட்டுக்கு, இன்னொரு தீவுக்கு. வழக்கமாக எல்லா மன்னர்களும் ஆட்சி முடிந்து பயணிக்கிற வேளையில் கண்ணீரோடும் கவலையோடும் போவார்கள். ஆனால் இந்த அரசன் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் சிரித்த முகத்தோடும் அந்த படகிலே அமர்ந்திருக்கிறான். படகோட்டிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எல்லோரும் வருத்தத்தோடு தான் போவார்கள். எல்லோருக்குள்ளும் நிறைய சோகம் இருக்கும். இந்த மன்னன் மட்டும் எப்படி மகிழ்ச்சியோடு மரணத்தை எதிர்கொள்வதற்காக செல்கிறான்? ஆச்சரியமாக இருக்கிறது என்று அந்த படகோட்டி தனக்குள்ளே யோசித்துக் கொண்டே பயணிக்கிறான். அந்த மாபெரும் சமுத்திரத்தை கடந்து செல்வதற்காக அவர்கள் பயணிக்கிற வேளையில் சமுத்திரத்தின் பாதையில் கேட்கிறான், ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாமா மன்னனை? 5 ஆண்டுகள் உன்னுடைய ஆட்சி முடிந்து நீ மரணத்தை நோக்கி தான் பயணிக்கிறாய். நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு படகோட்டியாக நிறைய மன்னர்களை கொண்டு விட்டிருக்கிறேன். யாரும் உயிரோடு திரும்பியதில்லை. அவள் இருப்பதாக கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ மட்டும் இவ்வளவு மகிழ்ச்சியோடும் இவ்வளவு நிறைவோடும் அந்த அடர்ந்த தீவுக்குள் செல்வதற்கு செல்கிறாயே, உன்னால் எப்படி சிரிக்க முடிகிறது? அந்த அரசன் சொன்னான், அப்படி ஒன்றும் எனக்கு பயம் இல்லை. நான் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கேட்டிருந்தேன். இந்த நாடும் எனக்கு கொடுத்திருந்தது. 5 ஆண்டுகள் இந்த நாட்டை நான் ஆட்சி செய்தேன். வாரத்தில் ஒரு நாள் நான் எங்கு சென்றேன் என்பது யாருக்கும் தெரியாது. என்னுடைய ஆட்சியில் நான் சொன்னவற்றையெல்லாம் செய்வதற்கு படை வீரர்கள் இருந்தார்கள். நான் சொன்னவற்றை செய்வதற்கு மந்திரிகள் இருந்தார்கள். 5 ஆண்டுகளுக்குள் இந்த அடர்ந்த தீவை, இந்த காட்டை நான் நல்ல நாடாக மாற்றியிருக்கிறேன். விஷம் கொண்ட விலங்குகளை எல்லாம் வீழ்த்தி நலமான விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய அமைச்சர்கள் நிறைய பேரை இங்கே குடியேற வைத்திருக்கிறேன். என்னுடைய படை வீரர்கள் எனக்காக காத்து நிற்பார்கள். இது அடர்ந்த மரணத்தின் காடு அல்ல, மாறாக மானுடன் வாழும் பூமியாக இதை மாற்றியிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய பயணம்
நலமான இன்னொரு நாட்டை நோக்கி காட்டை நோக்கி அல்ல என்றவன் பதில் சொல்வான். என் அன்புக்குரிய மக்களே, உங்கள் வீடுகளில் ஒருவேளை உங்களுக்கான வாழ்நாள் 25 இருக்கலாம், 50 இருக்கலாம், 75 இருக்கலாம். அதன் பிறகு ஒருவேளை தள்ளாடும் வயது என அமைதியான வாழ்க்கையை பயணிக்கலாம். வீட்டை வீட்டாக மாற்றியிருக்கிறீர்களா அல்லது வீடை காடாக மாற்றியிருக்கிறீர்களா? திட்டமிடல் எப்படி இருந்திருக்கிறது? 3 ஆண்டுக்கு ஒரு பங்கு பெறவை உங்களுடைய தனித்தன்மையான பெருமையை சொல்வதற்காக பங்கருட்பணி பெறவையா அல்லது அடுத்து இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்கான பயணத்திற்கான திட்டமாக இந்த ஊரை மாற்றியிருக்கிறீர்களா? ஒருவேளை நம்முடைய ஆளுகை என்பது வெறுமனே ஊரோ அல்லது நாடோ மட்டுமல்ல, வீட்டிலிருந்து ஆரம்பிப்போமா? என்னுடைய ஆட்சி காலம், என்னுடைய இந்த வீட்டில் நான் ஆட்சி செய்கிற இந்த காலத்தில், நான் வாழ்கிற இந்த நாட்களில் என்னுடைய இல்லம் எப்படிப்பட்ட இல்லமாக இருக்கிறது? என்ன திட்டமிடலை என்னுடைய இல்லத்திற்காக நான் முன்வைத்திருக்கிறேன்? மாலையில் கிடைத்த சம்பளத்தை காலையில் தொலைத்துவிட்டு கடன்காரனாக வாழ்க்கை ஏந்து செல்கிறதா? கணவனோ பிள்ளைகளோ சம்பாதிக்கும் செல்வத்தினுடைய அந்த வலியை உணர்ந்து அவற்றிற்குரிய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோமா? அல்லது ஒருவேளை நான் ஏழை ஏழை என்று இந்த ஏழை என்ற சொல்லை சொல்லியே ஏழ்மையில் வாடிக்கொண்டிருக்கிறோமா? ஒரு சாதாரண எளிமையான எந்த விதத்திலும் வாய்ப்பற்ற எத்தனையோ மனிதனுடைய குழந்தைகள் இந்த உலகத்தில் சாதித்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் தலையமிருந்து நின்றிருக்கிறார்கள். அப்படியானால் வழி நடத்திய விதம், வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த விதம், அதுதான் தேர்ந்து தெளிதல். வெறுமனே நான் வாழ்ந்து அப்படியே 5 ஆண்டுகள் அரசனாக இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அரண்மனை அனுபவித்த நிலை, அடுத்த கட்டமாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்த கட்டமாக என்னுடைய நாட்டுடைய நகர்வு எப்படி இருக்கும், இதை சிந்திப்பது தானே திட்டமிடுதல். இதுதானே வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அடிக்கடி நிறைய பேர் இந்த உறவுக்காக பழைய ஏற்பாட்டினுடைய யோசிப்பு நிகழ்வை சொல்வார்கள். அண்ணன் தம்பி பாசம் என சொல்லி எல்லாவற்றையும் கடந்து ஒரு அகதியாக, ஒரு அடிமையாக இஸ்மேலரிடம் விற்கப்பட்ட ஒரு யோசேப்பு, எல்லாராலும் கைவிடப்பட்டவர், கூட பிறந்த சொந்தங்களால் உறவுகளால் நீ வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவன். மன்னனுக்கு ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுக்கிறான். மன்னனை கிடைத்ததை எல்லாம் உண்டு அழிவதல்ல வாழ்க்கை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்போம். காலம் வரும், வறுமை வரும், துன்பம் வரும். இந்த நாடு நலமாக வாழ வேண்டுமானால், இந்த சமூகம் நலமாக இருக்க வேண்டுமானால் கிடைத்த செல்வத்தை சேமித்து வை மன்னா என்று மன்னனுக்கு அறிவுரை சொல்கிறார் யோசேப்பு. உன்னுடைய களஞ்சியம் ஒருவேளை நிறைந்திருக்க வேண்டும். நாட்டிலே அடுத்த 5 ஆண்டுகள் பஞ்சம் வரப் போகிறது. மக்கள் எல்லாம் பரதேசியாக சுற்றி அலைய போகிறார்கள். உணவில்லாமல் இருப்பார்கள். எங்கு வருவார்கள்? உன்னைத்தானே நாடி வருவார்கள் மன்னா, என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய்? அன்புக்குரியவர்களே, யோசேப்பினுடைய இந்த தீவிர சிந்தனை மட்டும்தான் மன்னனை மாற்றி யோசிக்க வைத்தது. எனவேதான் நான் சொன்னேன், வெறுமனே எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, நாங்கள் வாழ்ந்து சந்தோஷமாக முடித்தோம், அப்படி அல்ல மக்களே. வாழ்க்கையினுடைய நகர்வு என்பது அடுத்த கட்டமாக ஒரு சமூகத்தை உருவாக்குவது. எனவேதான் ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாம் தொலைத்த நிலையில் கூட ஒருவேளை நம்முடைய தூயவர் சந்தியாக பெருமையோடு அழைக்கப்படக்கூடிய இந்த தூயவர் அந்த அன்னை மரியாளோடு கொள்கின்ற அர்த்தம் என்னது? இந்த ஸ்பெயின் மக்களை வழிநடத்தி சொல்ல வேண்டுமானால் நீதான் அதற்கு உழைத்தாக வேண்டும். வேறு யாரையும் தேட முடியாது. இன்னொரு திருத்தூதரை அழைத்து வந்து உனக்கு பதிலாக இங்கே பணியமர்த்த முடியாது. நீதான் சுமந்தாக வேண்டும் இந்த சிலுவையை, நீதான் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். உன்னுடைய தோளில் சுமக்க உனக்கு கடமை இருக்கிறது, நீ சுமந்துதான் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அத்தனை இன்னலையும் ஏற்று ஒரு தேசத்தை மாற்றியிருக்கிறார். ஒரு நாட்டினுடைய அடிநாதமாக நின்றிருக்கிறார். என் அன்புக்குரிய இறை மக்களே, வெறுமனே இளைஞர்கள், இளம்பெண்கள் அல்லது இவர்களுக்கு தான் அல்ல, பெற்றோருடைய வழிகாட்டுதல். இந்த சுமையை நான் சுமக்கிறேன், எனவே என்னோடு சேர்ந்து நீயும் சுமைப்பா என்று சொன்னால் அந்த குடும்பம் வளர்ச்சி நோக்கி செல்லும். தாஜ்மஹால் ஒரே நாளில் கட்டப்பட்டதில்லை என்று ஒரு வாசகத்தை சொல்வார்கள். மிக மிக எளிதான சிந்தனை. ஒரு இளைஞன் மிக லாபகமாக ஒரு கன்றுக்குட்டியை அழகாக தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு நடக்கிறான்.
எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி இவனால் இவ்வளவு பெரிய கன்றுக்குட்டியை மிக லாபகமாக மிக எளிதாக தூக்க முடிகிறது, எப்படி முடிகிறது என கேட்டார்கள். அவனை அழைத்து கேட்டார்கள், இது மிக எடை உள்ளது, உன்னால் எப்படி இவ்வளவு பெரிய கன்றுக்குட்டியை மிக எளிதாக தோளில் தூக்கி செல்கிறாய்? அந்த இளைஞன் சொன்னான், ஒன்றுமில்லை, இது பிறந்த காலத்திலிருந்தே நான் ஒவ்வொரு நாளும் இதை தூக்கி தூக்கி பழகி கொண்டேன். ஒவ்வொரு நாளும் இதை தூக்கியதால் இது வளர்ந்ததா இல்லையா என்பது எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இதை நான் தூக்கி தூக்கி சுமந்ததால் இப்பொழுது எனக்கு சுமையாக இல்லை. இது எதற்கு சொல்வார்கள் தெரியுமா? படிக்கின்ற குழந்தைகளுக்கு சொல்வார்கள், நீ தினமும் படித்தாய் என்று சொன்னால் தேர்வு நேரத்தில் விழித்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் சுமக்கின்ற கன்றுக்குட்டியே ஒரு நாள் தூக்க முடியும் என்று சொன்னால், நீ தினமும் வீட்டில் அமர்ந்து படித்தாய் என சொன்னால் கடைசி காலத்தில் இரவெல்லாம் விழித்திருந்து கண்ணெல்லாம் நொந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய தேவையில்லை என சொல்வார்கள். எனவேதான் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரே நாளில் கட்டப்பட்ட தாஜ்மஹால் பல்வேறு முயற்சிகளால் பல ஆண்டுகளுடைய பயணம். என் அன்பு உறவுகளே, இதை கற்றுக் கொடுங்கள். அந்த குழந்தைகளுக்கான தேடலை கற்றுக் கொடுங்கள். தெளிந்த எண்ணங்களை சொல்லிக் கொடுங்கள். ஆயிரம் கதைகளையும் நிகழ்வுகளையும் பொருளையும் வாங்கி கொடுக்கிற நாம் ஒரு குடும்பத்திற்கான திட்டமிடலை வடிவமைக்க நம்மால் முடியாமல் போகிறது. பல நேரங்களில் ஒருவேளை மிக எளிமையான மனிதர்கள் பேருரைகளை ஆற்றி இருக்கிறார்கள். பேதுருவை எடுத்துக்கொள்வோம். அவருடைய பேருரை உலகத்தையே திசை மாறச் செய்திருக்கிறது. ஆச்சரியமாக பேசி இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒன்றும் இல்லாத பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ பாறை, உன் மீது திருச்சபையை கட்டுவேன். என் மீது திருச்சபை கட்டப்படுமானால், இவ்வளவு பெரிய திருச்சபையை நான் வழிநடத்த வேண்டுமானால் என்னுடைய அறிவை நான் விசாலமாக்கிக் கொள்ள வேண்டும். நான் மிக உழைக்க வேண்டும். மிக அதீதமான சிந்தனையை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த பங்கு சமூகத்தினுடைய பொறுப்பு ஒருவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அவர் விரும்பியோ விரும்பாமலோ நாள் முழுவதும் இதனுடைய வளர்ச்சி சார்ந்து சிந்தித்தே ஆக வேண்டும். எனவேதான் அவர் புது புது எண்ணங்களை உருவாக்க முடியும். எனவேதான் ஒருவேளை தேர்ந்து தெளிதல் என்றவுடன் ஏதோ நாம் சிந்தனையில் விசாலமாக்கிக் கொள்வது மட்டுமல்ல, அமர்ந்து யோசிக்க வேண்டும். இல்லம் முதல் தெருக்கள் வரை அடுத்த கட்டமான நகர்வுகள் என்ன என்பதை சிந்தித்தே ஆக வேண்டும். எங்களுடைய ஒருவேளை அன்பிய நிர்வாகிகள் எங்கள் அன்பிய தெருவில் சாக்கடை தண்ணியை செல்லாது, எங்கள் அன்பிய தெருவில் வெளியில் யாருமே சத்தமிட மாட்டார்கள், எங்கள் அன்பியத்தை சார்ந்தவர்கள் வெளியிலே நெகிழிப்பைகளை போட மாட்டார்கள், எங்கள் அன்பியத்தை சார்ந்த எவரும் ஒருவேளை ஒருவர் மற்றவருக்கு உதவியாக சந்தோஷமாக வாழ்வோம், ஒற்றுமையாக இருப்போம். அப்படியானால் இந்த மறை மாவட்டத்தில் ஒரு அன்பிய மக்கள் இந்த திட்டமிடலை முன் வைத்தால் இது ஒரு புளிப்பு மாவு. இந்த எடுத்துக்காட்டான மக்கள் 1000 மக்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறுவார்கள். எனவேதான் சொல்கிறேன், திட்டமிடல் என்பது ஒவ்வொரு மனிதனிலும் உதிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இதற்கான பெருவாரியான எண்ணத்தை உருவாக்கி கொண்டால் நம்முடைய சமூகம் வளர்ச்சியின் சமூகமாக மாறும். மீண்டும் சொல்கிறேன் மக்களே, 5 ஆண்டுகள் மன்னனாக இருந்தவன் 5 ஆண்டுகளில் அடுத்த கட்டமாக வாழ்வது எப்படி என யோசித்ததை போல 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் இந்த வீட்டில் வாழ்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இறந்தேன் என கண்ணீரோடு நம்மை வழி அனுப்பி வைக்கக்கூடாது. நம்முடைய உறவுகள் சந்தோஷமாக நம்மை வழி அனுப்பி வைக்க வேண்டும். என்னுடைய தகப்பன், என்னுடைய பிள்ளை இத்தனை ஆண்டுகளில் இப்படி வாழ்ந்திருக்கிறான், அடுத்த கட்டமாக இந்த குடும்பத்தை, இந்த ஊரை, இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய வடிவத்தை எல்லாம் உருவாக்கி இருக்கிறான் என்ற உயர்ந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டால் வாழ்வு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக மாறும். ஆமேன்.